أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நமது மர்கஸின் சார்பாக இந்த வாராந்திர வகுப்பில் தொடர்ச்சியாக நாம் பங்கெடுக்கிறோம். என்னென்ன செய்திகளை எல்லாம் கேட்கிறோமோ பேசுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையின் செயலாக இறைவனுடைய முழுமையான நெருங்கிய அடியார்களாக இந்த உபதேசங்கள் என்னையும் உங்களையும் மாற்றி எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய வசனங்களால் இறை தூதர்களுடைய பொன்மொழிகளால் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டு நாளைய சொர்க்கத்திலே இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வருகிற உயர்ந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சோதனையான காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையும் ஈமானிய உறுதியும் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே சமீப நாட்களாக நிறைய மக்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஹஸ்ரத் கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் நோய், கொஞ்சம் வலி, துவா செய்யுங்க என்று கேட்டுக்கொள்வார்கள். அது சமீப நாட்களாக பார்க்கும்போது நிறைய மக்கள் ரொம்ப மனசங்கடமாக இருக்குது, திடீர்னு ஒரு வியாபாரம் லாஸ் ஆகிடுச்சுங்க, திடீர்னு வீட்டில் இப்படி ஒரு நோய் வந்துருச்சு என்றெல்லாம் சொல்லி கவலைகளையும் சங்கடங்களையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே அல்லாஹ்வே அது மாதிரியான ஒரு சோதனை, அது மாதிரியான ஒரு வழி, அது மாதிரியான ஒரு சிக்கல்கள் எனக்கு தராமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னை பாதுகாக்கிறாய் ரட்சகா, உனக்கே எல்லா புகழும் என்கிற அந்த இறை புகழ் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்திலே ஒலித்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குமே சோதனைகள் நிச்சயம் வரும் தோழர்களே, தாய்மார்களே. ஒவ்வொருவருமே உங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை வந்து சொல்லுங்கள் என்றால் அவருடைய கஷ்டங்களை சொல்லி அளவே ஆரம்பித்து விடுவார்கள். அப்படியான அந்த கஷ்டங்கள், அந்த கவலை சமீப நாட்களாக கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் கவலை கண்ணீர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சிறு வயதிலிருந்தே ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்படியே அவங்க தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ இந்த சோதனைக்குரிய அர்த்தம் என்ன? சோதனை என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். 67வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. எல்லோருக்கும் மனப்பாடம் இந்த வசனம். ஆனால் இன்றைக்காவது தனிமையிலே ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து அல்லாஹ்வே இந்த ஆயத்தை நான் படிக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இது, உங்களுக்கு பிறப்பு மற்றும் இறப்பு இடைப்பட்ட இந்த காலம் எதற்காக தெரியுமா? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. சோதனையான கஷ்டமான வலிமிக்க நேரங்களில் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கி வரீங்களா, அல்லாஹுடைய அருளை தேடி வரீங்களா என்று பார்க்கத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த இறை வசனம் சொல்வதென்ன? எல்லா நிலையிலேயும் சோதனையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நாம் சார்ந்து அவனை நெருங்கி இருக்க வேண்டுமா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அப்படியான எனக்குள்ளே சில கஷ்டங்கள் இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவலை, கண்ணீர்கள், சோதனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் இறைவன் நம்மை சோதிக்கிறான். இறைவன் என்னுடைய அடியான் என்னை நெருங்கி வரானா என்பதை அல்லாஹ் உண்மையிலேயே அதை நாம் பார்க்கிறான். குர்ஆனுடைய இந்த வசனம் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நேரம் பாருங்க, 2வது அத்தியாயத்துடைய 155, 156, 157 ஆகிய 3 ஆயத்தை படித்து பாருங்கள். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத்
வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். உங்களுக்கு தெரியும் தானே, பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, உயிரிழப்புகளை கொண்டு, பொருளாதார இழப்புகளை கொண்டு, விளைச்சல் இழப்புகளை கொண்டெல்லாம் நாம் சோதிப்போம். அதில் யார் பொறுமையாக இருக்கிறார்கள், பொறுமையை நமக்கு யாருக்குமே இன்னைக்கு இல்லை, அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர. படபடக்கிறான், டென்ஷன் ஆகுறான். ஒரு சகோதரர் சொல்றாரு, மார்க்கம் தெரிஞ்சவங்க தான், என் வீட்டில் என் ஒய்ஃபு ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க அப்படியே பலகீனப்பட்டு அப்படியே அவங்க என்னென்னவோ சொல்ல போயிட்டாங்க, ஒரு பாவமான வார்த்தையை சொல்ல போகிறாங்க, இந்த உலகத்தை வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே துவண்டு போயிடுறோமா இல்லையா? அல்லாஹ்வே, நான் பள்ளியிலேயே கிடக்கிறேன், தான தர்மமாகவே வாழ்கிறேன், உறவுகளையும் மக்களையும் பேணுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன், எனக்கு ஏன் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்குற, திடீரென்ற மனவேதனை ஏன் அல்லாஹ் நீ கொடுக்கிறாய் என்றெல்லாம் நொந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு கட்ட சோதனை நான் தருகிறேன், அந்த சோதனை, அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதில் சகிப்புத்தன்மை வேண்டும், பொறுமையாளர்களாக நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பொறுமையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்றதை நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆனால் அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்லுவான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடம் வந்து விட்டால், ஏதேனும் ஒரு கவலை உங்களுக்கு வந்து விட்டால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யாரேனும் இறந்து விட்டால் மட்டும் ஓதுகிற வார்த்தை அல்ல தோழர்களே, பெரியோர்களே. ஒரு சின்னதா காலை முள் குத்தினாலும் கூட, ஏதோ நீங்க நினைச்ச காரியம் நடக்கல, வர வேண்டிய அமௌண்ட் வரல, அல்ல ஏதோ ஒரு பெரிய சங்கடம், உடனே அல்லாஹ், நான் உனக்கானவர்கள் யா அல்லாஹ், உனக்கானவன் யா அல்லாஹ், உன்னிடமே திரும்பி வர இருக்கிறேன், ஒரு கஷ்டம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தாங்க முடியாத கஷ்டத்தை நீ தரவே இல்லை யா அல்லாஹ் என்று அப்படி நாம சொல்லும்போது நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்கிறான், உலாஇக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், இப்படி சொல்றாங்களே, இப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்களே, அந்த சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் நீக்குவான், அல்லாஹ் உதவி செய்வான் என்கிற அந்த பிடிமானத்தோடு வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு என்னுடைய அருளும் ரஹ்மத்தும் அமைதியும் நாம இறக்குறோம் அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்ற மக்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை? சோதனைகள் வந்தால், சிரமங்கள் வந்தால், வழிகள் வந்தால் அதை சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்கிறார்களே, அவர்களுக்கு இந்த பாக்கியம். அப்போ என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே யாராவது கை உயர்த்த தயாரா? எனக்கு எந்த சோதனையும் இல்லை, எந்த மன கஷ்டங்களும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் என்று யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. ஏதேனும் ஒரு அல்லாஹ் நாடிய மக்கள் இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் மோமீன்களை பொறுத்த வரையிலே அல்லாஹ் சோதிப்பான். அதைத்தான் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சோதிக்கப்பட்டவர்களையே அதிகமான சோதனை கொண்டவர்கள் யார்? அல் அன்பியா, நபிமார்கள் தான். அஷத்துல் பலா, என்னென்ன நீங்க அதான் நபிமார் வரலாறுகளை படிச்சு பாருங்க, எத்தனை வரலாறுகள் நீங்கள் படித்து பார்த்தாலும் ஒவ்வொரு வரலாறுமே இவ்வளவு வலியா, இவ்வளவு சோதனைகளா, இவ்வளவு சங்கடங்களா, ஒவ்வொரு நபிமார்கள் வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்றான். அவங்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்களை நாம போக்கினோம், அதற்கு நன்றியுள்ள மக்களாக அவங்க வாழ்ந்தாங்க. ஆதம் நபியிலிருந்து ஆரம்பிச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் ஈசா நபி வரையே அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்க போகிறோம். ஒரு சில சம்பவத்தை மட்டும்தான் இங்கே சொல்ல முடியும். ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்கவே சோதனை களங்களாகவே இருந்தது. ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழல் வருகிறது, அதை விட ஒரு பெரிய கொடுமை இல்லை தோழர்களே, தாய்மார்களே. இன்னைக்கு சொல்றாங்க, சின்ன சின்ன வயதுடைய மக்கள் எல்லாம் டிப்ரெஷனும் மன அழுத்தத்துக்கும் அதே மாதிரி ஏதாவது யோசித்து கொண்டு தூக்கமின்மையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சின்ன சின்ன வயதுடையவர்கள் அந்த கவலை, அந்த கஷ்டம், அல்லாஹ்விடத்திலே முறையிடாமல், ஆஹா எனக்கு இப்படிப்பட்ட வேதனையா, நல்லா படிப்பு நினைச்சிட மார்க், அவன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கவலை எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அப்படியான கவலை வரும்போது அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறோமா? அல்லாஹ்வை நேசித்து அவனுடைய அருளை தேடி ஓடுகிறோமா? அண்ணலம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அப்படிதான் எத்தனை இன்னல்கள், சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வையே நாடி தேடி இருந்தார்கள். ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, என்னுடைய ரப் என்னை அதிகமாக நேசிக்கிறான். ஒரு ஹதீதை நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கான சோதனைகளை தருகிறான். நீங்க ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஈமான்ல ரொம்ப உயர்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருத்தர் ஈமான்ல பலகீனமா இருக்கிறான், ஈமான்ல எந்த விதமான ஒரு ஆற்றலும் இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு குறைவாகவே சோதனைகளை அல்லாஹ் தருகிறான். நம்ம நினைக்கிறோம், ஒரு தொழுகை இல்லை, ஒரு மார்க்கம் இல்லை, எந்த அர்ப்பணிப்பும் இல்லை, தன் பிள்ளைகளை கூட இஸ்லாத்தினுடைய அந்த நிலையில கொண்டு வரல, எந்த விதமான தர்மங்களும் கூட செய்யறதில்லை,
ஆனால் அவங்க பாருங்கள் மேலே மேலே போகிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, எல்லா ஹைரும் பெற்று வாழ்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஏன் இவ்வளோ வழியிலே, ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்? யா அல்லாஹ், உன்னை ஏற்றதை தான் நாங்கள் முழுமையான நம்பிக்கையாக வாழ்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஏன் இவ்வளோ வழி என்று நாம் நினைக்கிறோமா? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், 9வது அத்தியாயத்துடைய 51வது வசனம், கொல் நபியே, அப்படி நினைக்கிற மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, உண்மையான மூமின்கள் அப்படி பேச மாட்டாங்க, நிராசை அடைய மாட்டாங்க. கொல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினான் அதுதான் எங்களுக்கு நலவு. ஒரு விதியை நம்புறீங்களா இல்லையா? ஒரு விதியினுடைய அடிப்படை என்ன தோழர்களே, தாய்மார்களே? எனக்கு ஒரு தீங்கு நடந்தால் அந்த தீங்குல ஏதோ ஒரு நலவு இருக்கு, எனக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அதிலே தான் உங்களுக்கு ஹைர் இருக்கும். நீங்க ஹைரான நலவு நினைப்பீங்க, அதுல தீங்கு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அப்ப என் ரப்பு எனக்கு எதை நாடினாலும் அதிலே நலவும் சிறப்பும் தான் என்பதை நான் என்றைக்கு புரிந்து கொள்கிறேனோ அன்றைக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அடியானாக நான் மாறுகிறேன். இந்த தலைப்பினுடைய முன்னுரையில் நான் சொல்ல வருவது, ஒவ்வொருவருக்குமே சோதனைகள், கஷ்டங்கள், வழிகள் அல்லாஹ் தரத்தான் செய்கிறான். அப்படி நபிமார்கள் வாழ்க்கையிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல அண்ணலும் பெருமானாரும் தான். பெருமானாருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கக்கூடிய நேரம், இங்கே நிறைய பேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கக்கூடிய நேரம், நீங்கள் நபித்துவத்தை தொட்ட நேரத்திலே இருந்து பலவிதமான சோதனைக்கு அண்ணலம் பெருமானார் ஆளானாங்க இல்லையா? பிறப்பிலிருந்தே, பிறக்கும் போதே வாப்பா இல்லை, அனாதையாக பிறக்கிறார்கள். 40 வயது வரைக்கும் வேறு வகையான சோதனையில பெருமானார் கஷ்டப்பட்டாலும் கூட நபித்துவத்தை அடைந்த பிறகு அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வழி, திடீர்னு மனசு பதற மாதிரி ஒரு சோதனை நமக்கு வந்துருச்சுன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். அதற்குள்ள நடுவில் இன்னொரு கஷ்டம் வந்துருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ், ஒரு சகோதரர் வர வேண்டிய தொகை வரல, அப்படி இன்னைக்கு வராதுன்னு அவர் தடுமாறி கீழே விழ போகிறார். என்னடா கஷ்டம் இது, இவ்வளவு நாள் வெயிட் பண்ண காசு வரலையே, அப்படியே பதறி விழ போகிறார். மனுஷன் எவ்வளவு பதறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், எல்லாருக்கும் இருக்கிற வேதனை தான். ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியுமே வேதனை தானே, சோதனை களத்திலேயே வாழ்க்கை நகர்த்தினார்களே. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மன கஷ்டம் ஏற்பட்டாலும் அவங்க திரும்பக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய சன்னிதானம். நம்மெல்லாம் நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீர்களை வாப்பாட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும், நண்பன்கிட்ட சொல்லணும் எல்லாம் நினைக்கிறோம். அவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்காவது அல்லாஹ்வுடைய வசனத்தோடு நீங்கள் பேசி இருப்பீர்களா? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தனியாக அமர்ந்து அல்லது 2 ரக்காயத்தை தொழுது, யா அல்லாஹ் இந்த கவலைகளை, இந்த கஷ்டத்தை நீதான் தந்தாய் ரச்சகா, நீதான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் ரப்பே என்று அந்த ரப்பிடத்தில் தனிமையாக பேசுகிற மக்கள் என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அண்ணலம் பெருமானார் ரொம்ப மனசு சங்கடப்பட்டா நேராக பள்ளிக்கு வருவாங்க, 2 ரக்காயத்தை தொழுது கொள்வார்கள். பள்ளியில் சாய்ந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இப்படி பள்ளியுடைய ஒரு பகுதியில் பெருமானார் ரொம்ப நேரம் சாய்ந்து அமர்ந்து அப்படியே அல்லாஹ்வே இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பொறுமையை, ஒரு சபுரை தந்தாயே என்று அந்த சபுரிலே பெருமானார் திளைத்து நிற்பார்கள். அந்த பொறுமையாளராக அண்ணலம் பெருமானார் வாழ்ந்தார்களே. அப்படிப்பட்ட பெருமானார் வாழ்க்கை முழுக்க 23 ஆண்டு கால வாழ்க்கை மட்டும் நீங்கள் புரட்டி பார்த்தால் எத்தனை வலி, எத்தனை உயிர் இழப்பு, எத்தனை பொருளாதார கஷ்டங்கள், எத்தனை குடும்ப ரீதியான சிரமங்கள், எப்படியெல்லாம் பெருமானார் வழியிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னைக்காவது அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்த மனிதராக இருந்திருக்கிறாங்களா? என்றைக்காவது நிராசை கொண்ட நபராக இருந்திருக்கிறாங்களா? இல்லவே இல்லை தோழர்களே. அப்படியான பெருமானார் வாழ்ந்த ஒரு நாளுடைய கஷ்டமான, ஏழ்மையான, வறுமையான, இக்கட்டான, கண்ணீரான ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. அதனாலே தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் பள்ளிக்குள் வருகிறார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார். பெருமானாருடைய குணம், எப்போது மன கஷ்டப்பட்டாலும் ஒரு சோதனையில மனுஷன் தானே, எல்லாருக்கும் அந்த வலி இருக்கத்தானே செய்யும். அந்த கஷ்டத்தை உணரும் போதெல்லாம் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க, நம்மிலேயே கூட சிலர்கள், எனக்கு மனசு கஷ்டம் வந்தால் சில பாடல்கள், பழைய பாட்டை போட்டு கேட்பேன். ஒரு சகோதரர் கேட்குறார், என்னால் அந்த பழைய பாட்டை விட முடியல, இன்னைக்கு நான் அதை கேட்டுட்டு தூங்கினாதான் மனசு அமைதி ஆகுது. என்ன நிலையில் நாம் இருக்கிறோம் அன்பானவர்கள்? அல்லது இந்த மாதிரி இடங்களுக்கு போனால், ஒரு அமைதியான இடங்களுக்கு போய் நான் அமைதியாக ஒரு ரூம் போட்டு தங்கினேன், மனசு அமைதியாயிரும், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் தோழர்களே, பெரியோர்களே, நம்முடைய மன அமைதி என்பது சோதனை விட்டு நம்முடைய மனசை அல்லாஹ் நகட்டுவதெல்லாம் அவனுடைய இறை வசனங்கள் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உள்ளத்திற்கான நோய்க்கான மருந்து இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கா நீங்க அப்படி அணுகி இருப்பீர்களா? குறிப்பாக சிறுவர்களை, இளைஞர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்.
குரானை ஓதுறோம், அப்படி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். என்னுடைய கவலையை நீக்கணுங்கிற அந்த நியத்தோடு அந்த குரானை நாம் ஓதவோ அல்லது யாரேனும் ஓத கேட்கவோ நாம் இருந்திருக்கிறோமா? எத்தனை அருமையான கிராத்துகள் காரிகள் இருக்கிறார்கள். அதை அப்படியே ஓத கேட்கும் போது உண்மையிலே நான் சொல்லுகிறேன், அதில் இருக்கக்கூடிய மன அமைதி வேறு எங்கேயுமே இல்லை அன்பானவர்களே. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு நீங்கள் தெரியும் தானே, குரானை ஓதுங்கன்றாங்க. நீங்க ஓதுப்பான கேட்கணும், என் மனசெல்லாம் கஷ்டமா இருக்குங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குரான் இறக்கி அருளப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கணுமா? கொஞ்சம் ஓதுப்பா, மனசு கேட்குதுங்கிறாங்க. அப்படியே பக்கரா, அதாவது சூரத் நிசாவுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். 4வது அத்தியாயத்துடைய 41வது ஆயத்து வருகிறது. ஃபகைஃப இதா ஜிஅனா பிகுல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் உங்களை சாட்சியாக கொண்டு வருவோம், உங்களுக்கும் சேர்த்து ரசூலை சாட்சியாக கொண்டு வருவோம். உடனே பெருமானார் அலறி விடுகிறார்கள். போதும், நிப்பாட்டுங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் மன அமைதிக்காக ஓதுறாங்க. ஆனால் அந்த இடமே இன்னும் கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்? நாளை மறுமை நாளில் அவர் அப்படியே குரானை ஓதிட்டு நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு, அது பெருமானாருடைய முகமெல்லாம் கண்ணீரால் நனைந்திருக்கிறது. சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய அதிபயங்கரமான மறுமை நாள் நன்றாக கவனியுங்கள் தோழர்களே. சாதாரணமான வார்த்தை அல்ல இது. மறுமையில எல்லோருக்கும் சாட்சியாக நானும் நீங்களும் நிற்போமாம். நமக்கும் சேர்த்து அண்ணலம் பெருமானார் சாட்சியாக வந்து நிற்பார்கள். அந்த நாளை நினைத்து நான் அழுகிறேன் அப்துல்லா பின் மஸ்ஊத். அந்த நாளில என்னை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருவான, என் கதி என்ன, என் நிலைமை என்ன, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நாம நிற்போமே என்ற அந்த பயமும் படபடப்பும் இருந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்திருப்போம். அப்படிதான் பெருமானார் கஷ்டங்கள் கவலை என்றால் இறைவனோடு நெருங்கி இருக்கிறார்கள், அதிகமாக வணக்கத்தை தேடி ஓடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு அதிகமான சோதனை என்றால், அல்லாஹ் ஒருத்தனை என்ன ரொம்ப நேசிக்கிறான்னா, ரொம்ப அல்லாஹ் விரும்புறான்னா, அவனுக்கு தரக்கூடிய அதிகமான சோதனையில் ஒன்றுதான் உயிர் இழப்பு சோதனைகள். பொருளாதார இழப்பு இருக்கலாம், இன்ன பிற உலக ரீதியான கஷ்டங்கள் வரலாம், மற்ற விஷயங்கள் கூட வரலாம். அவன் அதிலிருந்து கடந்து வந்துடுவான். ஆனால் நம்ம நேசிக்கிற ஒரு உயிரை அல்லாஹ் எடுத்து நம்மை சோதித்தால் எப்படி இருக்கும்? அது என் வாப்பா இல்லாமல் நான் இல்லை, என் அம்மா இல்லாமல் நான் இல்லை, என் மனைவி தான் எனக்கு உலகம், என் பிள்ளைகள் தான் எனக்கு வாழ்க்கை என்றெல்லாம் நினச்சி வாழ்கிற நாங்கள், திடீர்னு என் வாப்பா இல்லை, திடீர்னு நான் பார்த்த என்னுடைய தாய் இல்லை, எனக்காகவே வாழ்ந்த என் மனைவி திடீரென்று மரணித்து போனால், ஒரு சகோதரர் வந்து சொல்லுகிறார், அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுகிறாரு, என்னோட என் மனைவி இல்லை, கடந்த ரமலானில் மவுத்தாயிட்டாங்க, என்னால் இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த கஷ்டம் தாங்க முடியல, கொஞ்சம் என் மனைவிக்காக நீங்கள் துவா செய்யுங்க, அவங்க மன்னரைக்காகன்னு சொல்லி அவர் அழுக இன்றைக்கும் கண் முன்னால் ஞாபகம் இருக்கிறது. எத்தனை நபர்கள், ஒரு தெரிந்த உறவுக்கார சகோதரர் 3 வயது பிஞ்சு பெண் குழந்தை மௌத்தாகி கிடக்கிறது. 3 வயது பெண் குழந்தை. அப்போ அவர் அந்த குழந்தைக்கு நெத்தியில் முத்தமிட்டு விட்டு சொல்லுகிறார், நாளைய மறுமையில் அல்லாஹ் எனக்கு இதே குழந்தையை காண்கிற சொர்க்கத்தில், அவன் நாடினால் சொர்க்கத்தில் காண்கிற வாய்ப்பை தருவான், அந்த காட்சிக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று. அப்படி அந்த பெத்தெடுத்த ஒரு 3 வயசு பிள்ளைய ஜனாசா பெட்டிக்குள்ள பொட்டலமா கஃனுடைய ஆடையில பார்க்கும்போது ஒரு தந்தைக்கு எப்படிப்பட்ட வழியாக இருக்கும்? எவ்வளவு பெரிய சோதனைங்க அது. ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே நம்ம நேசிக்கிற ஒரு உயிரை இழந்து வாழ்றோம்னா அது மிகப்பெரிய ஒரு வழி. யார் ஆறுதல் சொன்னாலும், யார் என்ன சமாதானம் செய்தாலும், எல்லாரும் வந்து கூட இருந்து நம்மளை அமைதிப்படுத்தினாலும், நான் நேசிச்ச என் மகன் இல்லையே, என்னுடைய பிள்ளை மௌத்தாயிடுச்சே, என் குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்க, அவங்க இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற ஒரு உறவு இருக்குமே, அவர்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தான் நேசிக்கிற ஒரு உயிரை அல்லாஹ் எடுக்க மலக்குகளுக்கு அறிவுறுத்துவான். அந்த மலக்கு என்ன செய்வார்? இப்போ ஒருத்தன் இருக்கிறான், அவன் மனைவி இல்லாமல் அவன் இல்லை, மனைவி தான் உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், அந்த மனைவியினுடைய ரூஹை எல்லாம் எடுப்பான், அல்லது கணவனுடைய ரூஹை யாரோ அவங்க நேசிக்கிற ஒரு உயிர் எல்லாம் எடுக்கிறான்னு வைங்களேன். அப்போது அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அப்போ அல்லாஹ் கேட்பா, எங்கிருந்து பாவறீங்க? அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் கேட்கிறான், எங்கிருந்து வருகிறீர்கள்? அப்போ அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய ஒரு அடியான் நேசித்த ஒரு உயிரை கைப்பற்றி அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ் கேட்பான், அந்த உயிரை எடுக்கும் போது என்னுடைய அடியான் என்ன ரியாக்ட் பண்ணா, என்ன அவன் சிந்திச்சா, என்ன சொன்னா? அப்போது அந்த மலக்குகள் சொல்லுவார், அல்லாஹ்வே, நாங்கள் ஆச்சரியப்பட்டு விட்டோம் யா ரப், நாங்கள் அந்த அடியானை பார்த்து மெய் சிலிர்த்து விட்டோம். அவன் நேசிக்கிற ஒரு உயிரை எடுக்கிறோம், அவன் கத்துவான், அலறுவான், ஓடியாருவான், பார்த்தா அவன் அமைதியாக இருந்தான் யா ரப், அவன் உன்னை புகழ்ந்தான் யா அல்லாஹ், எனக்கு நீ தந்த இந்த உறவை நீ எடுத்துக்கொண்டாய் யா அல்லாஹ், அந்த உறவுக்கு நல வைத்தாய் என்று உன்னை புகழ்ந்தானே தவிர வேற எந்த நிலையில் அந்த நபரை நாங்கள் பார்க்கவில்லை.
பொறுமையாளனாக நான் அவங்கள பார்த்தோன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, உடனே அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுங்கள் சொர்க்கத்தில். அப்பவே அல்லாஹ் கட்ட சொல்றான் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை. அந்த வீட்டிற்கு பைத்துல் ஹம்து, புகழ் வீடு என்று வையுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். என்னை புகழ்ந்தானே, சோதனையில் என்னை புகழ்ந்தானே, எனக்கு போய் இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு வறுமையா, ஏழ்மையா, நேசிக்கிற உயிரை எடுத்துட்டியே என்று அதாவது பதறானே தவிர அந்த நேரத்தில் பொறுமை காத்த நபனுக்கு எப்படிப்பட்ட மதிப்பை அல்லாஹ் அங்கே தருகிறான். அந்த நேரத்தில் அந்த அடியானுக்கு அல்லாஹ் அந்த வீட்டை கட்டி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். சொர்க்கத்தை நோக்கி அந்த அடியான் வரும்போது எல்லாரும் மாதிரி அவன் போவன் நினைப்பான். அல்லாஹ் அழைப்பான், அடியானே, நீ நேசிக்கிற ஒரு உயிரை நான் கைப்பற்றி அந்த நேரத்தில் நீ பொறுமையாக இருந்தாயே, என்னை நம்பி இருந்தாயே, என்னை புகழ் பாடினாயே, உனக்கு இந்த வீடெல்லாம் எல்லாருக்குமான வீடு இல்லடா, உனக்கு இங்கே நான் கட்டி வைத்திருக்கிறேன் பைத்துல் ஹம்த், அந்த வீட்டுக்குரிய பெயரே புகழ் வீடு. அங்கே நீ செல்லடா, அங்கே இருக்கிற சிறப்பும் அங்கே இருக்கிற ஆடம்பரமும் வேற எங்கேயுமே இருக்காது, நீ போ என்று அல்லாஹ் அந்த மாளிகைக்கு அனுப்புவானே. ஏன்? அந்த அடியானுக்கு இருக்கக்கூடிய பொறுமைக்கும் அந்த அடியானுக்கு இருக்கக்கூடிய புகழுக்கும் தானே, அந்த புகழ் பாடுதலுக்கும் தானே அல்லாஹ் இந்த மதிப்பை தந்தான். ஒரே ஒரு உயிர், நாம் நேசிக்கிற உயிரை நாம் இழந்து விட்டால் எப்படி இருக்கும் அன்பானவர்களே? சுப்ஹானல்லாஹ். அந்த உயிர் இழப்பு சோதனைகளை அதிகமாக இந்த மண்ணிலே சந்தித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இப்படி இருக்கும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நேசிக்கிறது. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு 3 ஆண் மக்கள், 4 பெண் குழந்தைகள், மொத்தம் 4 3 7 பிள்ளைகளில் 6 குழந்தைகள் பெருமானார் ஹயாத்தோடு இருக்கும் போதே மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயுளை நீட்டி தரணும், நமக்கு நீட்டி தரணும். நம்ம கண் முன்னால் ஒரு பிள்ளை, நம்ம பெத்த பிள்ளை ஒரு ஜனாசாவாக இருக்குது, நம்ம வளர்த்த பெண் பிள்ளை மௌத்தாகி கிடக்குதுன்னா அது எப்படி ஒரு வழியாக இருக்கும் அன்பானவர்கள்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் நினைத்து வேதனையால் அழுது கொண்டே இருப்போம். நெருங்கிய நண்பர் இறந்து போனார், 2 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க தாயாரை பார்க்க போறோம், அப்பவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் ஹயாத்தோடு இருக்கிறேன், நான் பெத்த புள்ள மண்ணுக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த 2 வருஷம் அல்ல 20 வருஷம் ஆனாலும் அந்த வழி போகாது. ஏன்னா நம்ம நேசிக்கிற ஒரு உயிரை எல்லாம் எடுக்கும் போது மிகப்பெரிய வழி தோழர்களே, தாய்மார்களே. ஆனால் பெருமானார் வாழ்க்கையில அவங்க சோதனையான காலகட்டங்கள், நிறைய சோதனைகள் இருக்கிறது, தொடராக பேச வேண்டிய தலைப்பு இது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகள்லேயே அதிகமான சோதனை அவங்க உயிர் இழப்புகளை சந்தித்தார்கள். அதிலே பாருங்க, முதலாவது உயிர் இழப்பு என்ன தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மவுத், அபூ தாலிபினுடைய மரணம். இந்த 2 மரணங்கள் பெருமானார் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அந்த 2 மரணங்களும் ஒரே ஆண்டில் நடந்தது, ஒரே வருஷத்துல. அதனால் அந்த ஆண்டிற்கு பெயரே ஆமுல் ஹுசுன். பெருமானார் பெயர் வைத்தாக அது கவலை ஆண்டு. எல்லா உயிரிழப்புகளையும் பெருமானார் தாங்கினாங்க. ஆனா இந்த 2 மரணங்கள் பெருமானாருக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்தது. ஏன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான ஒரு பெண்ணா? மனைவி என்பவள் ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறார்? அதுவும் ஹதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து புரட்டி பார்க்கும்போது எப்படி ஒரு மனைவியாக இருந்திருக்கிறார்கள், எப்படி கணவனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு கைக்குட்டையாக வாழ்ந்திருக்கிறார்கள், கணவனுடைய அன்பிற்கான பாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள், கணவனுடைய சொல்லுக்கு அப்படியே நடந்து ஈமானை நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நாம் எல்லாம் உம்ராக்கு போகும்போது இங்கே பாருங்கள், இதுதான் வஹி இறங்கின ஹிரா குகை, இதுதான் அந்த குகை என்று காமித்து கொண்டு இருப்போம். ஆனால் பல பேர் கீழே இருந்து மேலே ஏறி போவாங்க. அப்படி ஏறி போயிட்டு வந்துட்டா ஒரு நாள் ஏறி இறங்க ஆகும், அடுத்த நாள் அவங்க ஹரமுக்கு கூட போகாமல் படுத்துருவாங்க, உள்ள உடம்பு முடியல, கை கால் வலின்றுவாங்க. அப்போ அந்த ஜியாரத்தை காமிக்கும் போது உண்மையிலேயே நமக்கு எண்ணம் ஏற்படும். சுபஹானல்லாஹ். ஒரு மனைவி அண்ணலம் பெருமானார் வஹி இறங்குவதற்கு முன்னால் அந்த குகையில போய் ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. இறைவனை தியானித்து உண்மையான இறைவன் ரப்பு யார் என்று யோசித்துக் கொண்டு அங்கேயே 2 நாள் வரைக்கும் 3 நாளுக்கு சாப்பிடாம உட்கார்ந்துருவாங்க. அப்ப காலில் தோல் பையை கட்டி கொண்டு ஹதீஜா அம்மையார் அந்த மலைக்கு ஏறி இருக்கிறார்கள். யார்? மக்காவினுடைய ராணி, பெரிய செல்வ சீமாட்டி. தன்னுடைய கணவனுக்கு அன்பான வார்த்தைகளை பேசிவிட்டு உணவையும் தந்துவிட்டு இறங்குவார்கள். நபித்துவம் கிடைத்த பிறகு வீட்டுக்குள் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று அழுகிறார்கள். எப்படிப்பட்ட மனைவியாக அவங்க இருந்தாங்க? நீங்கள் யாருக்கும் அனிதம் செய்யவில்லை, உறவுகளை பேன்றீங்க, விருந்தாளிகளை அரவணைக்கிறீங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள், அனாதைகளை அரவணைக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட்ட மாட்டான்னு அவங்களுக்கு அரவணைத்து வரகா பின் நௌஃபல்ட்ட அழைச்சிட்டு போய் அது என்னன்னு விவரங்களை கேட்டு அந்த நேரத்தில் இவங்க நபி ஆயிட்டாங்கன்னு தெரிந்த உடனே முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் ஹதீஜா அம்மையார் தான். பெண்கள்ல முதன்மையானவர் அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்கள்லேயே ஹதீஜா அம்மையார் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்களில் 2வது அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றாங்க. நம்ம ஆண்களை முதன்மைன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான்.
அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்போதும் பெருமானாருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஒரு நேரம் தொடர பெருமானார் எப்படி ஒரு சோதனை என்றால், ஒரு 2 ஆண்டுகள் அபு தாலிப் கணவாயிலே இஸ்லாமியர்களை ஊர் தள்ளி வைத்தார்கள் மக்கத்து குறைஷிகள். பெருமானார் அப்படி ஒரு வழியை என்றைக்கு உணர்ந்ததில்லை என்று சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு சோதனை! மக்காவிலேயே எல்லாரும் பார்த்து மெச்சுகிற அளவுக்கான ஒரு வியாபார பெண்மணி அந்த 2 ஆண்டுகள் புல் தரையிலே பாறை மணல்ல படுக்கிறாங்க, புல் தரையில் கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட உணவில்லாமல் தவிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அறிவிப்பார், அந்த நாட்களில் நாங்கள் எப்படின்னா புல் பூண்டுகளை சாப்பிட ஆரம்பித்து விட்டோம், நாங்கள் பெருமானாட்ட கதறவே ஆரம்பித்து விட்டோம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு ஏதானும் நீராகாரம் தரக்கூடாதா? இந்த இலைத்தலைகளை சாப்பிட்டு எங்கள் மலஜலம் எல்லாம் இறுகிவிட்டதை யா ரசூலல்லாஹ் என்று கேட்டு அழுகுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் திரும்பி பார்ப்பாங்க, ஹதீஜா அம்மையார் கூட சப்போர்ட்டுக்கு நின்றாங்க. அவர்களும் பசியிலே வாடி வதங்கும் போது அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, யா அல்லாஹ் இந்த ஈமானிய பெண்ணை நேசிப்பாயாக என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஹதீஜா மரணித்து போனார் என்றால் எப்படி பெருமானாருக்கு அது ஜீர்ணிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அன்பானவர்களே. ஹதீஜா அம்மையாருடைய வரலாறு நீங்கள் படித்து முடிக்கும் போது சுப்ஹானல்லாஹ், ஒரு மனைவியாக ஈமானிய பெண்ணாக எப்படிப்பட்ட அரவணைப்பாக பெருமானாருக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். ஹதீஜா அம்மையாருடைய இறப்பினுடைய வழியை ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் வெளிப்படுத்துறாங்கன்னா, பல நேரம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு நேரம் ஹதீஜா அம்மையாருடைய சகோதரி வராங்க. சகோதரி ஹதீஜா அம்மையாருடைய வாய்ஸும் அவங்க தங்கச்சி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், அக்கா தங்கை தானே. அப்போ ஒரு நாள் அவங்க வராங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வாய்ஸை கேட்டு தன் மனைவி தான் மரணித்து போனாங்க, இனி பார்க்க முடியாது, அப்படியே எழும்பி ஓடுறாங்க. ஹதீஜாவே வந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி அவங்களை அனுப்பிடுறாங்க. ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அழகான இளம் பெண்ணாக நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், ஆனால் ஹதீஜா அம்மையாரை பற்றியே வீட்டில் பேசுவீங்க, அவங்க சகோதரி வந்தாலும் எழும்பி இப்படி போய் உபசரிக்கிறீங்க, என்ன நடக்குது யா ரசூலல்லாஹ், என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு சிறந்த அழகான பெண்ணாக அல்லாஹ் உங்களுக்கு மனைவியா தந்திருக்கிறான் என்ன ஒன்று, ஏன் எப்போதும் ஹதீஜா, ஏன் எப்போதும் அவங்களை பற்றியே சிலாகிக்கிறீர்கள், மௌத்தாயிட்டாங்கல்ல. அப்போது பெருமானார் சொன்ன வார்த்தையை கேட்டு அலறி விட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இனிமேல் ஹதீஜா அம்மையாரை பற்றி நான் எதுவும் தவறாக பேச மாட்டேன், நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் என்று சொல்றாங்க. ஆயிஷா, நீங்கள் எல்லாம் இப்போது என் கூட இருக்கிறீங்க, இப்போ ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் மார்க்கத்தை எடுத்து வைத்து அல்லாஹ் நமக்கு நிறைய வெற்றிகளை தந்து விட்டான். ஆனால் மக்கள் எல்லாம் என்னை அடித்த நேரம், விரட்டிய நேரம், துரத்திய நேரம், பேசினாங்க, ஏசினாங்க, கிண்டல் அடித்தார்கள், மனசெல்லாம் புண்பட்டு வலிமிக்க நேரத்தில் இருந்த நேரத்தில் ஹதீஜா அம்மையார் தான் தன் உடலாலும் தன் உயிராலும் தன் பொருளாதாரத்தாலும் எனக்கு அரவணைப்பாக இருந்தாங்க, என்னால் ஹதீஜாவை மறக்கவே முடியாது என்று பெருமானார் ஆள ஆரம்பித்து விட்டார்கள். என்னால் ஹதீஜாவை மறக்க முடியாது, அதற்கு பிறகு நான் ஹதீஜா அம்மையாரை பற்றி பேசுவதே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். அப்போ ஒரு உயிர் இழப்பு என்பது எப்படிப்பட்ட கடினத்தை அது தருது அன்பானவர்களே. அதே போல அபு தாலிப், எப்படிப்பட்ட ஒரு உறவு அது, பெருமானாருடைய சாச்சாதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபு தாலிப் அவங்க தாத்தா அப்துல் முத்தலிப் மௌத்தான பிறகு இளம் வயதிலேயே அபு தாலிப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நீங்கள் அபு தாலிபினுடைய அந்த அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமோடு இருந்த அந்த காட்சிகளை எல்லாம் பாருங்க. அவர் கலிமாவை ஏற்கவில்லையே தவிர பெருமானாருக்கு அரணாக இருக்கிறார். என்னை தாண்டி என்னுடைய மகனை தொடுங்க அப்படின்னு வாங்கலாம், என்ன அடிச்சுட்டு அங்க போங்க அப்படின்னு வாங்கலாம். அவர் ஹயாத்தோடு இருக்கிறவரை பெருமானாரை யாராலையும் தொட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீரனாக அவர் இருந்தார். எல்லா நிலையிலேயும் அண்ணலம் பெருமானாருக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். ஹதீஜா அம்மையார் ஒரு பில்லர் என்றால் இவர் அதற்கு மேலே ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. அவர் மரணித்தது ஒரு வழி என்றால் இஸ்லாம் ஏற்காமல் மௌத்தாயிட்டாங்கன்றது அண்ணலம் பெருமானாருக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை. ஆனால் அதிலெல்லாம் பொறுமையா இருந்தாங்களே, அந்த சோதனைகளை ஈமானிய உறுதியை காண்பித்தார்களே, அதனாலே தான் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம். கடைசி நேரமெல்லாம் வரலாறு படிச்சிருக்கிறோமே, சக்கராத்திலே போய் பெருமானார் கதறாங்க, பாப்பா அபு தாலிப், ஒரே ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லுங்கள் போதும். இன்னைக்கு நானும் நீங்களும் 100 முறை அல்ல, 200 முறை அல்ல, பல முறை கூட அந்த கலிமாவை சொல்லுகிற நாவை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அண்ணலம் பெருமானாரோடையே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அரணாக இருந்த மார்க்கத்தையும் ஓரளவுக்கு அவர் விளங்கியது இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் அந்த ஈமானை ஹிதாயத்தை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கல. அங்கும் இங்குமாக பார்க்கிறார், தன்னுடைய மூதாதையர்களை பார்க்கிறார். இப்போ போய் நீ பழைய கொள்கையை விட போறியான்னு ஒன்று அவர் கடைசி வரைக்கும் அல்லாஹ் நாடலை. ஏன்னா உள்ளங்களை அவன் தானே புரட்டுகிறான்.
ஆனா பெருமானார் எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப். அப்படியே நீங்கள் நாடியவர்க்கெல்லாம் இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் கொடுத்துட முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடுகிற மக்களுக்கு தான் அந்த ஈமானை தர முடியும். அப்படியான அபு தாலிபுடைய மரணம் இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த ஆண்டுல நடக்குது. 2 மரணம் ரசூலுல்லாஹ்க்கு இடியை போல வந்து விழுகிறது. ரொம்ப நாள் அந்த நிகழ்வு நினைத்து ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டாங்கன்னா அந்த உயிர் இழப்பினுடைய சோதனை ஆக கடுமை தோழர்களே, தாய்மார்களே. அதே போல பாருங்க, ஒரு மனிதனுக்கான அடிப்படை சோதனையே தன்னுடைய பிள்ளையை ஜனாசாவாக பார்ப்பது இல்லையா? அந்த வேதனை, அந்த சோதனை நாம பேசும்போதே, யாரேனும் ஒரு தாய் தன் மகனுடைய மௌத்தை பார்த்து அழுறாள் என்றால் கல் நெஞ்சம் கொண்டவர் கூட கண் கலங்கி விடுகிறோமே. ஒரு பாப்பா தன் மகனையோ மகளையோ, இறந்த மகனையோ மகளையோ பார்த்து அழுகிறார். ஒரு ஜனாசாவுக்கு போய்விட்டு வந்து விட்டால் எப்படியெல்லாம் மனசு துடிக்குது. ஒரு வார காலம் அதையே நினைச்சு நம்ம யார் மூணாவதால் நம்மளே வெதுமுறோமே. அந்த உயிரிழப்பில் இருக்கிற அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோதனை. அண்ணல நான் சொன்னேனே, அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போதே அவங்களுடைய எல்லா பிள்ளைகளும் மௌத்தானாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என் மௌத்துக்கு பிறகு அம்மா நீதான் என் குடும்பத்திலே முதலில் மௌத்தாகுவாய். அப்ப எல்லாரும் மௌத்தானாங்க. அப்ப ஒவ்வொரு மரணமும் ரசூலுல்லாஹ்க்கு எப்படிப்பட்ட வலியை தந்திருக்கும், எவ்வளவு பெரிய சோதனையாக அது இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, இப்ராஹிம் பெருமானாருக்கு ஆல்ரெடி அப்துல்லா, அபுல் காசிம் என்கிற இந்த 2 குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்து விட்டது. அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற பாகுபாடு இஸ்லாத்தில் கிடையாது தான். ஆனால் ஒரு ஆண் குழந்தை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கிற ரசூலுல்லாஹ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான சூழலாக அது இருந்தது. ஆனால் பெருமானார் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை தோழர்களே. ஒரு நாள் பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள். எல்லாரும் அழைச்சிட்டு வராங்க. யார சொல்லலாம், உங்க மகன் இப்ராஹிம் ரொம்ப கஷ்டப்படுற சின்ன குழந்தை, அதாவது பால் குடிக்கிற குழந்தைங்க. அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டும் இருக்கிறது. அப்ப எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன், அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு பெரிய மன நெருக்கடியாக அது இருக்கும். எங்க சின்னதா ஒரு யோசனை வந்துட்டாலே படுக்கிறோம், புரள்றோம், தூக்க வரமாட்டேங்குது, ஏதாவது யோசனையா இருக்குது. சின்ன கஷ்டம் வந்து உள்ளத்தை ஆக்கிரமிச்சுட்டா மனசெல்லாம் வெதும்புது. அது அந்த வேதனை நீங்கிற வரைக்கும். ஆனா பெருமானாருக்கு எப்படி தாங்கி இருக்கிறாங்க. அந்த ஈமான் என்கிற சொத்து மட்டும் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய நேசம் என்கிற அந்த அடையாளம் மட்டும் இல்லை என்றால், இந்த கஷ்டங்களை எல்லாம் தோழர்களை தாங்கி இருக்க முடியுமா? அந்த பெத்த புள்ளைய கையில வாங்குறாங்க. அந்த கை குழந்தை அப்படியே என்னது, தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் உயிர் மேலே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை அழுகிறார்கள். அப்படி அழுது அதுவரை சஹாபாக்கள் பார்த்ததில்லை. கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள்? உங்களுக்குமா கண்ணீர் வருகிறது? ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? பாருங்கள், உங்களுடைய மகன் இறப்புக்காக சூரிய கிரகணமே ஏற்பட்டு விட்டது என்று சொல்லும்போது அங்கதான் பெருமானாருடைய சோதனையான நேரங்கள் எப்படிப்பட்ட ஒரு உறுதியை வெளிப்படுத்தினாங்க. யாருடைய பிறப்பு இறப்புக்காக கிரகணங்கள் ஏற்படுவதில்லை, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லி முடிக்கிறார்கள். என்னுடைய மகனுடைய இறப்பை நினைத்து நான் அழுதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? மகன் கையிலேயே மௌத்தாயிட்டார், இப்ராஹிம் இறந்து விட்டார். என் மகனுடைய மௌத்துக்காக இப்படி குலுங்கி அழுற நினைக்கிறீங்களா? அல்லாஹ் எனக்கு இந்த பிள்ளையை தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அப்படியான அந்த நேரத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் எனக்கு ஒரு சபுரை தந்தானே, இந்த நேரத்திலும் அல்லாஹ் எனக்கு ஒரு ஈமானிய உறுதியை தந்தானே. அப்படிப்பட்ட ரப்பை நான் புகழ்ந்தவனாக, அவனை நேசித்தத்தின் அடையாளமாகத்தான் அழுதேனே தவிர ஒப்பாரி வைத்தவராகவோ அல்லது இவ்வளவு என் உயிரை மகன் அல்ல எடுத்துட்டானேங்கிற அந்த கவலை நான் அழலன்னு சொன்னாங்க. சுற்றிருந்த சஹாபாக்களும் கண்ணீர் வடித்து விட்டார்கள். தன்னுடைய மகனுடைய அந்த இறப்பிலேயும் அல்லாஹ் இந்த நேரத்தை ஒரு பொறுமை எனக்கு தந்தானே. பொறுமைனா எப்பங்க வரணும்? எல்லா சோதனை வந்த பிறகு கோவப்பட்டு பேசிட்டு எல்லாமே தீர்ந்த பிறகு இல்லவே இல்லை. அஸ்ஸபுர் இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் மோதலிலேயே இருக்க வேண்டும். அந்த நேரத்திலேயே அல்லாவே, அந்த நம்ம ஈஸியா பயான்ல பேசுறோம், நீங்க கேட்குறீங்க, அந்த நெருக்கடியான சூழலில் உங்களுக்கு ஒரு ஈமான் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் ஒரு சபுரை, ஒரு பொறுமை அல்லாஹ் தருவான். தோழர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹதீஜா அம்மையாருடைய மரணம், அபு தாலிபினுடைய மரணம், அதே மாதிரி அவருடைய மகன் இப்ராஹிம். சோனத்து பெண்களின் மூலமாக என் மகனுக்கு அல்லாஹ் உணவு ஊட்டுவான் என்று சொல்லி பெருமானார் தன் மகனுடைய ஜனாசாவிலே அழுததை சஹாபாக்கள் அப்படியே நம்ம காட்சிப்படுத்துறாங்கன்னா அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கும் தோழர்களே. அதே போல அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே இன்னொரு மரணம்
ரொம்ப வலியை தந்தது. எது தெரியுமா? ஏன்னா உயிர் இழப்பு சோதனை என்பது ஆக கஷ்டம் தோழர்கள். ஒரு 2 சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதிலே ஒரு மரணம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மரணம். பெருமானாருடைய சாச்சா. எல்லாரும் பெருமானாரை அடிக்கிறாங்க, விரட்டி வராங்க. அப்போது இஸ்லாத்தை ஏற்காத ஹம்சா ரலியல்லாஹு மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய மகனையா, என் சகோதரன் மகனையா நீங்க அடிக்க வரீங்க? இனி நான் அவருக்கு பக்கபலமாக இருப்பேன், அவருக்கு பின்னால் நான் நிற்பேன் என்று சொல்லி அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா அவங்க உஹது களத்திலே கொல்லப்பட்டார் என்ற நிலையை விட அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டார் என்பதை பெருமானார் எப்போதும் நினைத்து வருந்தி கொண்டே இருப்பார்கள். சாதாரணமான ஒரு உயிர் இல்லையே அது. மக்காவுடைய வெற்றி நேரம், இந்த சம்பவத்தை கூட நீங்கள் படித்து இருக்கலாம். மக்காவுடைய வெற்றி நேரம் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்க வருகிறார். ஹிந்தா சொல்லி இந்த வஹ்ஷி தான் ஹம்சாவை கொன்றார். உங்களுக்கு தெரியும், ஹிந்தாவுடைய தந்தையை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரிலே கொன்றதற்காக, என் வாப்பாவை கொன்றதற்காக நீ ஹம்சாவை கொண்டுட்டு வா, நீ உரிமையிடப்படுவாய் என்று வஹ்ஷிக்கு ஹிந்தா சொல்கிறார். அதற்காக அவர் கொன்றார் என்பது வரலாறுல படிக்கிறோம். ஆனால் ரொம்ப ஆண்டுகள் கழித்து இஸ்லாத்தை ஏற்க வரார் வஹ்ஷி ரலியல்லாஹு. அப்போது பெருமானார் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஏன்னா பெருமானார் மறக்கலை. அந்த ஹம்சா ரலியல்லாஹுடைய அந்த இறப்பு நிலை ரசூலுல்லாஹ் எப்போதும் வழியாகவே இருக்கும். அன்பானவர்களே, பெருமானார் சிலர் அமைதியாக போய் அமர்ந்து விடுவார்கள். யோசித்து பாருங்க, அடுக்கடுக்காக நேசிக்கிறவுடைய அந்த உயிர் இழப்பு என்பது மிகப்பெரிய வழியா இல்லையா? வஹ்ஷி, என் சாச்சாவை நீங்கள் தானே கொன்றீங்க? ஆமாம். எப்படி கொன்றீங்கன்னா அவர் பெரிய வரலாறு விளக்குறாரு. அவர் என்னை முன்னோக்கி வருவதை நான் எதிர்பார்த்து பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தேன். கூர்மையான அம்பில் நான் விஷத்தையும் தடவி காத்து கொண்டிருந்தேன். அவர் என் அருகிலே வரும்போது நான் அவருடைய வயிற்றுக்குள் அதை நான் குத்தினேன். தொண்டையில் குத்தி அது வயிறு வழியாக கிழிச்சு வந்துச்சு. உடனே அவர் என் முன்னேற பார்த்தார். ஆனால் அவரால் முடியல, அங்கேயே விழுந்து அவர் இறந்து விட்டார். என் அம்பை நான் எடுத்துக்கொண்டு அங்கே நான் ஓடிவிட்டேன். ஹம்சாவை தவிர எனக்கு எந்த நோக்கம் இல்லாத காரணத்தினால். பிறகுதான் ஹிந்தா அவங்க வயிற்றெல்லாம் இது பண்ணாங்கன்ற பார்க்குறோம். அப்போ அந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கும் போதே அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை தேம்பி ஆள ஆரம்பித்து விட்டார்கள். வஹ்ஷி, போதும் நிப்பாட்டுங்க, இதுக்கு மேலே சொல்லாதீங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு விட்டாலும் இனிமே என் முன்னாடி வந்து நிற்காதீங்க. என்னால் என் சாச்சா அது வரைக்கும் பெருமானாருக்கு ஒரு விவரங்கள் தெரியும். ஆனால் இவர் இன்னும் ஆழமாக சொல்லும்போது, எப்படி அவர் வழியில் துடிச்சார் என்பதையெல்லாம் விவரிக்கும் போது பெருமானார் ஒடிந்தே போய்விட்டார்கள். நம்ம சாச்சா கடைசி நேரத்தை இவ்வளவு வேதனைப்பட்டு இறந்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்லா இதுதான் கொடுத்துருக்கிறான்னு வைங்களேன். ஆனால் இவ்வளவு வழியில இறந்திருக்கிறாராங்கிற அந்த நிலைகளை கேட்கும் போது ரசூலுல்லாஹ் அழுது விட்டார்கள். இனி என் கண் முன்னால் வராதீங்க. எப்போது என் கண் முன்னால் நீங்கள் வந்தாலும் என்னுடைய சாச்சாவுடைய அந்த இறப்பு நிலைத்தான் ஞாபகம் வரும், வராதீங்க அப்படின்னும் போது அவர் அழுது கொண்டே போகிறார். இஸ்லாத்தை ஏற்க தயாராக இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்போதும் பெருமானாரை சந்தித்ததில்லை. தூரமாக இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஓடி வருவாராம் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப எந்த அளவுக்கு தன்னுடைய சாச்சாவுடைய அந்த மரண நிகழ்வு பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்தது. அன்பானவர்கள், ஒரு ஒன்றா இரண்டா எத்தனை மரண செய்திகள், அந்த உயிர் இழப்பு சோதனைகளில் மட்டும் பெருமானாரை பற்றி படிக்கிறோம். இறுதியாக ஒரு வரலாறை நீங்கள் சொல்லி முடிக்கலாம். பெருமானார் தன் மகள்களையே, என்னதான் பிள்ளைகள் இருந்தாலும் முதல்ல பெத்தெடுத்த புள்ளங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட் கிஃப்டாக நினைப்பாங்க. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் முதல் பிள்ளைங்கிற முதல்ல தூக்கி எடுத்து நம்ம ஒட்டுமொத்த அன்பையும் ஆரம்பத்தில் கொட்டின பிள்ளை என்ற நிலை வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி பெருமானாருடைய மகளான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வாழ்க்கை முழுக்குமே பெருமானார் எவ்வளோ சோதனைகள் தெரியுமா? ஒவ்வொன்றா கடக்கும் போது ரசூலுல்லாஹ் எப்படி அதை எதிர்கொண்டாங்க, எப்படி அதை பொறுமையாக அதை அல்லாஹுக்காக சபரோடு தாங்கி நின்றாங்கன்னு பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், அதே பண்பை அல்லாஹ் எங்களுக்கு தா, எங்களுக்கு அதே ஈமானிய உறுதியை தா, அதே மாதிரியான மார்க்க பிடிமானத்தை தா ரச்சஹா என்று கேட்க வேண்டும். அன்பானவர்களே, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் என்கிற கணவரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அபுல் ஆஸ் யார்? அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் நல்ல மனிதர். அப்போது இஸ்லாம் ஏற்காத ஆணோடு வாழவே கூடாது என்கிற தடை இல்லாதனால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுறாங்க. அப்படி புறப்படக்கூடிய நேரம் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் மகள் ஸைனபை மட்டும் நீ அபுலாஸோட எரிமா, அபுலாஸுக்கு அல்லாஹ் ஒரு வேளை ஹிதாயத்தை தருவான், நீங்கள் அவங்களோட வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மகளையும் விட்டுட்டு வந்துடுறாங்க மக்காலேயே. மக்காலிருந்து மதீனா வந்த பிறகு பெருமானாருக்கு ரொம்ப மன கஷ்டம். என்னடா நம்ம மகளை விட்டுட்டு வந்துட்டோம், என் மகள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே, அல்லாவே என் மகளை என்னோடு சேர்த்து வை அல்லாஹ் என்று எப்போதும் பெருமானார் துவா செய்து அழுது கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு ஆண்டு உருண்டு ஓடுகிறது. பத்ருடைய யுத்தம் நடக்குதா இல்லையா? பத்ருடைய போர் முடிஞ்சு
எதிரிகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படியே லைனா பார்த்துட்டே வரும்போது ஒரு தந்தையாக எப்படிப்பட்ட ஒரு சோதனை பாருங்க. எதிர் அணியிலே அபுல் ஆஸ் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் நிற்கிறார். அபுல் ஆஸ் எந்த கணவர் தன் மகளை அழைச்சிட்டு வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அவரோ எதிர் அணியிலே இருக்கிறார். அப்படியே ஒடிந்து ரசூலுல்லாஹ் அமர்ந்து விட்டார்கள். அப்போதான் பிணை தொகையை வாங்கிட்டு எதிரிகளை எல்லாம் கைதிகள்லாம் விடுறாங்கன்ன உடனே இந்த செய்தி மக்கால இருக்கிற ஜைனப் அம்மாவிற்கு செய்தி போகுது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கழுத்துல அணிந்திருந்த ஒரு நெக்லஸ் கழுத்து மாலை எடுத்து பணியாளர்கிட்டையோ அல்லது கணவனுடைய தம்பிகிட்டயோ கொடுத்து விடுறாங்க. அவர் நேரா மதீனால வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையில உங்க மகள் கொடுத்தாங்க, இந்த நெக்லஸை வைத்துக்கொண்டு அவர் கணவரை, கைதியாக இருக்கிற கணவரை விடுவிக்க வேண்டுமாம். பெருமானாருக்கு இன்னொரு சோதனை, அந்த கழுத்து மாலையை பார்க்கிறார்கள். பார்த்து இன்னும் தேம்பி அழுகிறார்கள். ஹதீஜா, இது என்னுடைய சதைத்துடைய நீரக்கொலை ஹதீஜாவினுடைய கழுத்து மாலை. ஹதீஜா மௌத்தாகக்கூடிய நேரம், மரணிக்கக்கூடிய நேரம் தன் மகள் மூத்த மகளுக்காக கொடுத்த பரிசு தானே. அல்லாஹ்வே ரஹ்மானே, இந்த நிலையிலேயா என் கையில் இது கிடைக்க வேண்டும். அழுது விட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மருமகனை அழைக்கிறார்கள். அபுல் ஆஸ், இந்த கழுத்து மாலை என் மகளிடத்திலே நீங்க கொடுங்க, நீங்க இப்ப மக்காவுக்கு போங்க, இனி என் மகள் உங்கள் இடத்துல வாழக்கூடாது, என் மகளை நீங்கள் திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் நல்ல மனிதர். நேராக மக்காவுக்கு போய் தன் மனைவியான ஜைனப் அவர்களை நீங்கள் உங்கள் வாப்பாவோடையே போயிருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க மக்காலிருந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனியாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. அது தனி வரலாறு. கஷ்டத்தோட வழியோட எதிரிகள் அவங்க பயணித்து வந்த ஒட்டகத்தை எல்லாம் அடித்து அவங்கள கொடுமைப்படுத்துறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி ஒரு வழியாக வந்துட்டாங்க. வந்து வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மகள் வீட்டிலே வாழ்க்கையை தொலைத்து விட்டு அமர்வதை ஒரு தந்தையால் பார்க்க முடியுமா தோழர்களே, தாய்மார்களே? எவ்வளோ பெரிய வழியாக அது இருக்கும். ஒரு தந்தைக்கு ஆக மிகப்பெரிய சோதனையே நம்ம பெத்தெடுத்த புள்ள ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வீட்டில் இருக்கிறாங்கன்னும் போது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அது ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அபுல் ஆஸுக்கு நேர்வழி வரும், அவர் வருவார். நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, ஆண்டுகள் உருண்டோடிக்கொண்டே போகிறது. ஒரு நேரம் பெருமானார் கேட்குறாங்க, அம்மா ஜைனப், நீ உன் கணவரை வேண்டால் நீ பிரிந்து விட. எத்தனை ஆண்டுகள் நம்ம வெயிட் பண்ணுறது? அல்லாஹ் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை தருவான்னு ஒன்று. அபுல் ஆஸ் எழும்புகிறாங்க. வாப்பா, அல்லாஹுடைய தூதரே, என் கணவரை போல அபுல் ஆஸை போல சிறந்த மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவருக்கு ஒரு வழியை தருவான், நான் காத்திருக்கிறேன் வாப்பா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் நாட்கள் உருண்டு ஓடுகிறது. மக்காவுடைய வெற்றி நடக்கிறது. மக்காவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்கிறாங்க. அந்த வெற்றி கொள்ளக்கூடிய நேரம் நிறைய எதிரிகள் மக்கத்து குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஒரு சபை, ஒரு குழு வருகிறது பெருமானாரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அந்த குழுவிலே பெருமானாருக்கு தெரியாது, அந்த குழுவிலே தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸும் வந்திருக்கிறார் என்று. ஒவ்வொருத்தராக இஸ்லாத்தை ஏற்க வர பெருமானார் அப்படியே எட்டி பார்க்கிறார். ஆகா, தன்னுடைய மருமகனும் அங்கே நிற்கிறார். எத்தனை நாட்களாக, ஆண்டுகளாக இந்த சந்தர்ப்பத்துக்காக பெருமானார் காத்திருந்திருப்பார்கள். அபுல் ஆஸ் இஸ்லாத்தை பெருமானார் கரம் பிடித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தன் மனைவியை பார்ப்பதற்கு முன்னால் பெருமானார் ஓடுகிறார்கள் வீட்டிலே. அம்மா ஜைனப், அருமை மகளே, எந்த நாளுக்காக நீ காத்திருந்தாயோ, இதோ உன்னுடைய கணவருக்கு அல்லாஹ் நேர்வழியை, ஈமானை தந்து விட்டான், இஸ்லாத்தை ஏற்று உன்னை சந்திக்க வந்து கொண்டு இருக்கிறார் அம்மா என்ன ஒன்று. உடனே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த சோதனையிலேயும் அல்லாஹ்வை புகழ் பாடுகிறார்கள். என்ன கஷ்டம்னா, இப்படியெல்லாம் தன் மகளுடைய நிலையை பார்த்த பெருமானாருடைய சோதனையில் இன்னும் ஒரு ஆழமான சோதனை. தன் கணவனோடு இணைந்து வாழ்ந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த 9வது மாதத்திலே மௌத்தாயிட்டாங்க. கணவனோட ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து ரொம்ப நாள் கழித்து சேர்ந்தவங்க ஒரு வருஷம் கூட அவங்க வாழலை. கணவனோடு சேர்ந்த அடுத்த 9 மாதத்தில் அவங்க மௌத்தாகி போனாங்க. பெருமானாருக்கு இன்னும் மிகப்பெரிய, ரொம்ப நேசித்த மகள்களில் மூத்த மகளா இல்லையா? பெருமானார் எல்லா பிள்ளைகளும் நேசிச்சாங்க. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த இறப்புக்கு ரசூலுல்லாஹ் அழுததை போல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அவர் எப்போதும் அழுததில்லை. நீண்ட நேரம் அமர்ந்து அழுதார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. மகள் மௌத்து. கணவனோட ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து அவங்க சரியா வாழலை. மகளை அடக்கம் செய்துவிட்டு மகளே ஜைனப் என்று சொல்லி அந்த மையவாடியிலே தலைமாட்டிலே அமர்ந்து பெருமானார் அழுகிறார்கள். சொன்னார்கள், அல்லாவே, என் மகளை சொர்க்கத்திலே, இந்த ஜோடிகளை சொர்க்கத்திலேயாவது நீ சிறப்பாக இன்னும் நல்ல மாதிரி வாழ வையா அல்லாஹ், என் மகளுக்கு அருள் செய்ய அல்லாஹ் என்று தன் மகளுடைய மையவாடியிலே அடக்கம் செஞ்சுட்டு அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தன் மகளுடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு அழுதாங்க என்று வரலாற்றிலே படிக்கிறோம். தன் மகளுடைய அந்த வாழ்க்கையில் எப்படியான சிரமங்கள், எப்படியான வழிகள், மரணம் வரை அந்த மௌத்தான பிறகு ரசூலுல்லாஹ் எப்படி அதை தாங்கி நின்றாங்கன்றதை நம்ம பார்க்கும்போது
ஒரு உயிர் இழப்பு இன்னும் நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு உயிர் இழப்பு சோதனைகளில் ஒரு மனுஷன் எப்படி தாங்கி நிற்கிறாங்க. வாழ்க்கையில் நம்ம நேசிக்கிற ஒரு உறவை இழப்பதை போல ஒரு வழி நிச்சயம் இல்லை அன்பானவர்களே. ஆனால் என்னென்னவெல்லாம் சோதனைகள், என்னென்னவெல்லாம் சங்கடங்கள் இருக்குதோ அனைத்தையும் அல்லாஹ் இந்த அகிலத்தின் அருட்கொடைக்கு, பொறுமையின் பொக்கிஷத்திற்கு, மனித குல மாணிக்கத்திற்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தந்தான். ஆனால் அதிலெல்லாம் ஈமான் என்கிற அந்த உணர்வால் அந்த சோதனைகளை வென்றெடுத்தார்களே, அல்லாஹுக்காக சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார்களே, அவர்கள் தான் நேர்வழிக்கான அடையாளம் அன்பானவர்களே. அப்படியும் அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள், கஷ்டங்கள், வழிகள், எந்த விதமான மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வாழ்வை தர வேண்டும். ஆனால் கண் முன்னாடி பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் கேள்விப்படுறோம், கஷ்டப்படுறாங்க, வழியில் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க, பட்டினியில் இருக்கிறாங்க. அல்லாவே அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ராகத்தான வாழ்க்கையை நீ தந்திருக்கிறாய். இந்த நிலை இன்னும் நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துவோம் யா அல்லாஹ். சோதனையான நேரத்தில் அதை நன்மையாத்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் என்று அந்த சோதனையிலே எங்களுக்கு ஒரு உண்மையான பொறுமையையும், உண்மையான தவக்கலையும், உண்மையான இஸ்திகாமத்தையும் எங்களுக்கு நீ தர வேண்டும் என்ற பாடத்தை இந்த உரையிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். அப்படிப்பட்ட சோதனை இல்லாத, வழி இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்வை தந்து அன்னலம் பெருமானாருடைய சமூகமாக அல்லாஹுடைய தூதருக்கு இருக்கிற அந்த ஈமானையும் தவக்கலையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்திருந்து நாளைய மறுமையில் அன்னலம் பெருமானாரோடு சொர்க்கத்திலே பிரவேசிக்கிற உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.